இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாடே நம்மளுக்கு கல்யாண நாள் தெரியாதா? இன்னைக்கு கல்யாண நாள் என்ன பேமா சமைச்சு தருவேன்னு கேட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஈவினிங் போகணும் வெளியில. இங்க பாருங்க பேமா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி லைக் பீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 2வது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி எங்களுக்கு. ஸோ என் ஹாபி வந்து விரும்பி பிரியாணி செஞ்சு கேட்டிருந்தாரு. அதோட ரெசிபி தான் நான் போட்டிருக்கேன். பார்த்து செக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிற சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ, கராம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக பொரிய விட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக கோல்டன் நிறத்துக்கு வரணுன்னா உப்பு சேர்த்துக்கணும். இப்படி வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துப்போம். அப்புறமா தக்காளியெல்லாம் ஊறமாக்கிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பிரியாணிக்கு புதினாவும் கொத்தமல்லியும் இல்லாமையா, அதனால் புதினாவும் கொத்தமல்லியும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டு கூட்டுறது இந்த தயிர் தாங்க, அதனால் தயிர் போட மறந்துடாங்க, தயிர் போட்டுக்கோங்க. தயிர் திரியாக விளங்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கோழியை நான் அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மூடி போட்டு விட்டுருங்க, ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா போடாட்டியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போது கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுக்கணும். இப்போ அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் அரிசி பதமாக இருக்கும்போது நெய் மேலே விட்டுப்போம். இப்போ
இப்போது மூடி போட்டு கீழே தவா வச்சு மேலே ஒரு பாரம் வச்சு மூடி ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். அப்புறம் என்னங்க, நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பேபிமா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பிரியாணி செஞ்சு தந்தாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக நம்மளுக்கு கல்யாண நாள் தெரியாதா? இன்னைக்கு கல்யாண நாள் என்ன பேபிமா சமைச்சு தருவேன்னு கேட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஈவினிங் போகணும் வெளியில. நான் சைவமா அந்த லெக் பீஸ் இருக்கு இதுக்குள்ள பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க வரேன் அந்த அதுக்கு இங்கே பாருங்க மேம்மா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. லெக் பீஸ் சாப்பாடு அடி நடக்குது. ஜாம் ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. மாசிச்சம்பல் இருக்கு. இது ஜாம், இது மாசிச்சம்பல். அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சை முடிச்சாச்சு. இது வந்து எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ தான். போன முறை நான் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தேன், ஏன்னா என் ஜைப்பாவை கிடைக்கிறதுக்காக. போன முறை எனக்கு சர்ப்ரைஸாக என் ஹாபி ஆல்பம் செஞ்சு தந்திருந்தார். அதையும் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் NS Family சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.